உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கனகதுர்கா, என் அத்தை கந்த சஷ்டி புத்தகத்தை தூக்கி எறிஞ்சது தப்புதான். நீதான் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு அருள் புரியணும். நீ கொடுத்த தண்டனையில இருந்து அவங்கள விடுவிக்கணும் தாயே. அத்தை உட்காருங்க. அத்தை, உங்க ரெண்டு கையையும் இந்த மஞ்ச தண்ணியில நனைங்க. அம்மா தாயே, உன்னை வேண்டிக்கிட்ட இந்த எலுமிச்சை பழத்தை அத்தையோட கைவிரல்ல மாட்டி விட போறேன். நீதான் இவங்களோட கை வீக்கத்தை போக்கணும். அத்தை, கையை நீட்டுங்க. அத்தை, இப்போ எரிச்சல் எப்படி இருக்கு? கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வலியும் வீக்கமும் சீக்கிரமா குறைஞ்சிரும். நகை சுத்தி ஆறுற வரைக்கும் நீங்க இதை கழட்டக்கூடாது. துர்கா, பூஜை முடிஞ்சிருச்சா? பூஜை முடிஞ்சிருச்சாவா?
இனிமேதான் முக்கியமான பூஜையே இருக்கு. அது என்ன முக்கியமான பூஜை? கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணணுமா? ஆமா பெரியம்மா, கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் பண்ற வரைக்கும் நீங்க அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். மொத்தமா மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டே நீங்க எழுந்துக்கணும். ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. இப்பெல்லாம் செல்போனை எங்க வைக்கிறேனே மறந்துடுறேன். நான் எப்படி கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் பண்ணுவேன்? என்னாலலாம் முடியாது. அத்தை, உங்களால முடியும் அத்தை. அதுக்கு கனகதுர்கா அம்மா உங்களுக்கு துணையா இருப்பா. கை வீக்கம் குறைய வேண்டாமா? நம்பிக்கையோட படிங்க அத்தை. அத்தை, நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சொல்லுங்க. சரி. ஷஷ்டியை நோக்க ஷஷ்டியை நோக்க சரவண பவன சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை பன்மணி சதங்கை கீதம் பாட கீதம் பாட கிண்கிணியாட கிண்கிணியாட மையல் நடனஞ்செய்யும் மையல் நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை வேளால் என்னை காக்கவென்று வந்து காக்கவென்று வந்து வர வர வேளா யுதனார் வருக வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக மயிலோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஆறுமுகம் படைத்த ஐயா வருக ஐயா வருக நீரிடும் வேலவன் நீரிடும் வேலவன் நித்தம் வருக நித்தம் வருக. மாயா, துர்காவையும் அகிலாவையும் பாத்தியா? துர்கா பேசுறது நடக்கிறதுன்னு அவளை பார்த்தா அப்படியே கனகாவை பார்க்குற மாதிரி இருக்குல்ல? அப்படியா சொல்றீங்க? நீயே பாரு. இப்ப இவளை பார்த்தா முகம் பிரகாசமாவும் தெய்வீகமாவும் இருக்கு. ஒரு சைடு பார்த்தா கனகா மாதிரியும் இருக்கு, இன்னொரு சைடு பார்த்தா துர்கா மாதிரியும் இருக்கு. என்ன பண்றது? என்ன மாயா, அவ கனகாதானா? எனக்கு இங்கிருந்து பார்த்தா கனகாவை பாக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனா 100% உறுதியா சொல்ல முடியல. அப்போ உன் சக்தியை பயன்படுத்தி அவ துர்காவா கனகாவான்னு கண்டுபிடி. ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் முடியாது? அதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவ கனகாவா இல்ல துர்காவான்னு கண்டுபிடிச்சிடு. கண்டுபிடிக்கிறேன். இப்போ நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உடனே கனகாவுக்கு கால் பண்ணுங்க. கனகாவுக்கா? அவளுக்கு எதுக்கு கால் பண்ணணும்? இவ துர்காவா இல்ல கனகாவான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓ, புரியுது புரியுது. ஆனா அவளுக்கு எது செல் நம்பர்? அவ எப்பவும் ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணுவால, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0000 வருமே, அந்த நம்பருக்கா? அதுக்கு ரிங் போகுமான்னு தெரியலையே. ஜமீனையா, அந்த நம்பர்ல இருந்து கால் வரும்போது நாம கூப்பிட்டா மட்டும் கால் போகாதா என்ன? ட்ரை பண்ணுங்க. சரி, ட்ரை பண்றேன். அதிசயமா இருக்கு, அந்த நம்பருக்கு ரிங் போகுது. சொல்லுங்க ஆவடை. அதிசயமா நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்?
இவ தான் கனகான்னு இப்ப ப்ரூவ் பண்றேன். எனக்கு தான் சோதனையா? ஏ கனகா, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எங்க இருந்து நீ பேசுற? மாயா மாயா, நான் இங்கதான் இருக்கேன்னா நீ நேர்லயே வந்து பேச வேண்டியதானே? எதுக்கு ஃபோன் பண்ற? நீ தான் மாயாவி மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு விளையாட்டு காட்டுறியே. உனக்கு கொஞ்சமாவது தைரியம்னு ஒண்ணு இருந்தா எங்க என் முன்னாடி வாடி பார்க்கலாம். நீயா நானும் ஒரு கை பாத்துடலாம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு மாயாவி இல்ல, உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். உங்க கண்ணுக்கு தெரியலனா நான் என்ன பண்ண முடியும்? போதுண்டி, அளந்து விடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. உனக்கு துணிச்சல் இருந்தா, திராணி இருந்தா என் முன்னால கனகாவா வந்து நில்லு. அப்படி வந்தனா உன்னால இங்கிருந்து திரும்ப போகவே முடியாது. உன்னை திரும்ப போக விடவே மாட்டேன். இந்த வெத்து ஜம்பத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் உன் முன்னாடி வந்துட்டா அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடிடுவ போல. ஏற்கனவே என்கிட்ட மோதி தோத்து ஓடினவ தான் நீ. அது மட்டும் இல்ல, சீக்கிரமே என் கையால சாகவும் போற. உன் உயிரை காப்பாத்திக்கணும்னு ஆசை இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு. என்னடி ரொம்ப தான் பூச்சாண்டி காட்டுற? இவ்ளோ பேசுறியே, எங்க அகிலா அம்மாவ எப்போ எங்க சாவடிக்க போறேன்னு சொல்லு பாக்கலாம். சொல்லு. இந்த சிரிப்புக்கு என்னடி அர்த்தம்? உண்மை சொன்ன தோத்துருவேன்னு பயமா? நீதான் மந்திர தந்திரத்துல பெரிய இவளாச்சே. எங்க நீ என்கிட்ட தேதிய சொல்லிதான் பாரு. ஆனா எப்பவுமே நீ என்னை விட பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற. நீ அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே? என்கிட்ட போட்டு வாங்க பாக்குற. முடிஞ்சா உண்மையை கண்டுபிடிச்சு அகிலாவ காப்பாத்துடி. ஏய், என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் யாரு, என்னோட பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். இந்த மாயாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நானும் காவல் தெய்வத்துக்கு சமமான சக்தி படைச்சவடி. ஐயோ, நான் பயந்துட்டேன். அகிலாவோட சாவு தேதி தெரியாம நீ ஒப்பாரி வைக்கிறத பார்க்க மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. போனா போகுது. உனக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்கறேன். சாக போறதா கனவு கண்டா அகிலா கிட்டேயே போய் கேளு. அகிலா கண்ட கனவை ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொல்லு. அவளுக்கான தேதி என்னன்னு அவளுக்கே தெரியும். என்ன கண்ட கனவை ரீவைண்ட் பண்ணணுமா? அதை எப்படி பண்ண முடியும்? தேதி என்னங்கறத உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு, நானே பாத்துக்கிறேன். யார் வேண்டானா தாராளமா பண்ணு. உன்னால கண்டுபிடிக்க முடியலனா அதே மாதிரி கனவு மறுபடியும் வரும். அகிலாவ கவனமா இருந்து தேதியை பார்க்க சொல்லு. வைக்கட்டுமா? கிராதகி கடைசி வரைக்கும் தேதியை சொல்லாம கட் பண்றா. தைரியம் இருந்தா அகில அம்மா கிட்டே போய் கேட்க சொல்றா. இல்லைன்னா மறுபடியும் அதே மாதிரி கனவு வரும், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றா. எவ்வளவு ஆணவம் இருக்கு அவளுக்கு, இருக்கு. ஜமீனையா, அகில அம்மா கண்ட கனவுல என்ன தேதி வந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு ரூமுக்கு வாங்க, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். போங்க. சரி மாயா. அகிலா, ஒரு நிமிஷம் என் கூட வா. பெரியா, கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டா அத முழுசா பாராயணம் பண்ணாம எழுந்திருக்க கூடாது.
பெரிய மனுஷி, எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் அகிலாவால் அதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. சும்மா நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம, அகிலா வா, ஒரு வேலை இருக்கு. வா. அம்மா தாயே, தான் என்ன தப்பு பண்ணோங்கிறதே அவங்களுக்கு தெரியல. பெரிய ஐயாவுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்கள மன்னிச்சிரு. அகிலா அம்மா, துர்காவை பார்த்து கனகா மாதிரி இருக்குன்னு ஜமீன் ஐயா சொன்னாரு. அதை சோதிக்கிறதுக்கு கனகாவுக்கு ஃபோன் பண்ணாரு. என்னது? கனகாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அவ நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? மாயா சொல்ல வந்ததை கேளு. ஜமீன் ஐயா, முதல்ல அவங்களோட சந்தேகத்தை போக்கிடலாம். இல்லன்னா நம்ம சொல்றதே அவங்களோட மனசுல ஏறாது. அகிலாம்மா, எப்பவுமே கனகா 000ங்கிற நம்பர்ல இருந்து தானே ஃபோன் பண்ணுவா. நானும் அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ண சொன்னேன். அவ தான் எடுத்தா. அப்படியா? அவ எடுத்து பேசினாளா? ஆமா, பேசுனா. அவகிட்ட நீ என்ன கேட்ட? அதுக்கு அவ என்ன சொன்னா? கனகாவோட ஈகோவை தூண்டுற மாதிரி பேசி உங்களுக்கு அவ குறிச்ச தேதி என்னன்னு கேட்டேன். அவ அதுக்கெல்லாம் மசீராளா என்ன? எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தோம், கடைசி வரைக்கும் அவ சொல்லவே இல்லை. அந்த கனவை ரீவைண்ட் பண்ணி பார்த்து அது என்ன தேதின்னு உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னான். கனவை ரீவைண்ட் பண்ணி பாக்குறதா? அது எப்படி? நீ கண்ட கனவை மறுபடியும் யோசிச்சு பாரு. அங்க எங்கேயாவது தேதி தெரியுதான்னு பார்த்து சொல்லு. என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? இது என்ன சோதனை? தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போதே கண்ட கனவெல்லாம் மறந்து போயிடும். அதை எப்படி ஞாபகப்படுத்தி சொல்றது? அகிலம்மா, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க கண்ட கனவை மறுபடியும் உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பாருங்க. உங்களுக்காக கனகா குறிச்ச நாள் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இத பாரு அகிலா, வீணாக்கு வந்த கொரியர்ல அவ செத்து கிடக்கும் போது வானத்துல பௌர்ணமி நிலா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்துச்சுல்ல, அந்த மாதிரி உனக்கு வந்த கனவுலையும் ஏதாவது ஒரு குறியீடு மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த தேதிக்கான நம்பர் இருக்கும். யோசி யோசி. தெரிஞ்சதா? என்னங்க, அந்த நியூஸ் பேப்பர்ல கூட தேதி போடாம தாங்க இருந்துச்சு. அகிலா, நல்லா யோசிச்சு பாரு. வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல எந்த நாள்னு அடையாளம் ஏதாவது இருக்கும். யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. அகிலாம்மா, ஏதாவது தெரிஞ்சதா? அகிலா, சொல்லு சொல்லு சொல்லு. நீ கண்ட கனவுல நம்பர் ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாங்க, அது அது 6ஆம் தேதி. ஆமாங்க, 6ஆம் தேதி தான். 6ஆம் தேதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது நம்ம வீட்ல ஒரு இடத்துல அம்மன் கேலண்டர் மாட்டி இருந்துச்சு. அதுல 6ஆம் தேதின்னு போட்டிருந்துச்சு. அகிலா, 6ஆம் தேதின்னா அது என்னைக்குதான்? ஐயோ, என்னைக்கா? அப்படின்னா அப்படின்னா அப்ப இன்னைக்குதானா? அகிலா, அகிலா, அமைதியாரு, அமைதியாரு.
இத பாரு, உனக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக மாயா அப்படி சொன்னா. அதுக்காக உன்னை சாக விட்டுருவோமா? இல்லங்க, என்ன காப்பாத்துறதுக்காக மாயாவும் நீங்களும் போராடுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களுக்கே தண்ணி காட்டிட்டு அவ யாரு குறி வைப்பாளோ, யாரு துடிக்க துடிக்க சாவடிப்பாளோன்னு அத நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. வீணா நம்ம கண்ணு முன்னாடியே எதுக்கு ஓடுறா, ஏன் ஓடுறான்னு தெரியாமலேயே ஓடினா. கடைசியில ஆலமர விழுதுல தூக்குல தொங்குனா. காவேரிய சொக்க பானை எரிக்கிற நெருப்புலயே எரிச்சு கொன்னா. ஜனா தம்பிய பொதக்குழியில முக்கி சாவடிச்சா. கனகா எனக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. கருட புராணத்துல தண்டனை கொடுக்கற மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பா. அத நினைச்சாதான் உடம்பு அப்படியே விட விடன்னு நடக்குது. அப்ப நான் இன்னைக்கு சாக போறேனா? அதனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதா? ஐயோ அகிலம்மா, நாங்க இருக்கோம்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டோம். இல்ல மாயா, எப்படியும் அந்த கனகா என்ன கொன்னுடுவா. நான் சாகதான் போறேன். கடைசியில அதுதான் நடக்க போகுது. அகிலம்மா, நான் உங்களை சாக விட மாட்டேன். அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் நான் என்னோட மகா புத்துக்கே போயிடுறேன். என்ன நம்புங்க. நீ இங்க இரு, இல்லன்னா மகா புத்துக்கு போ. ஆனா அதையெல்லாம் பார்க்க நான் உயிரோட இருக்கணும்ல. ஐயோ, என்ன பண்ண போறாளோ? நிஜமா நான் சாக போறேன் இன்னைக்கு. நான் சாக போறேன். போச்சு, நான் சாக போறேன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.